அனைவருக்கும் நன்றி. இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்த எனக்கு உதவிக்கரம் நீட்டிய எங்களுடைய மகிமையின் சுவிசேஷ எழுப்புதல் சபையின் பிரான்ஸ் சபையின் பிரதான போதகர் ஜான்சன் பாஸ்டருக்கும் சபையின் மூப்பர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பிரான்ஸ் தேசத்தில் இருந்து என்னுடைய ஊழியத்திற்காக தசமப்பாகவும் காணிக்கைகளை அனுப்பிய அத்தனை உறவுகளுக்காகவும் இலங்கை சார்பாக மகிமை சுவிசேஷ எழுப்புதல் சபையின் அப்புத்தலை கிளையின் போதகர் பி ஆனந்தராஜாவாகிய நான் மனமார்ந்த நன்றிகளை தரம் தாழ்த்தி நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதே போல இந்த நேரத்திலும் கூட வண்ணாரப்பேட்டை பிரதேசத்திலிருந்து வந்த சுவிசேஷகர் மூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல ஊழியக்காரராகிய வரவேற்கின்றோம். இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய ஆவியான ஒரு அசைவாடும்படியாக, இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக, சமாதானத்தோடு திரும்பும்படியாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதான போதகர் என்றையா இந்த கூட்டத்தை ஆரம்பித்து ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். நாங்கள் ஒருமனப்படுவோம். நல்லது. இந்த மாலை வேளையிலும் கூட இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அந்த கனமான தேவனை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம். நாங்கள் ஒரு விஷயம் எழுந்திருந்து தேவன் எங்களை விடுதலையாக்கும்படியாய், ஆண்டவருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படியாய், தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாய், இந்த இடத்தை அசைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு விஷயம் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை நமத்திலே கிரியை செய்யும்படியாய் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். தேவனே, நான் இந்த இடத்துல வந்தது வெறுமையாய் போக கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. நான் ஒரு விசை வாய்களை திறந்த ஆண்டவரை துதிப்போம். நன்றி ஆண்டவரே, தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, கிருபையானவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் ஆண்டவரே மத்தியிலே நடக்க போற ஒவ்வொரு காரியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இறங்கி ஆண்டவரை கிரியை செய்ய போறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. லரபா ஷேலேரே லரபா துதுலு ரிகாலரபா லேரிகாலரபா ஷேலேரி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பரத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்குவதாய் இந்த இடத்துல ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். தேவாவியானவர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்யும்படியாய், ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி கிரியை செய்யும்படியாய், தேவ வல்லமை இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரை வந்திருக்கிற மக்கள் தொடப்படுவார்களாக. தேவனுடைய வல்லமை பிரசனமாய் இறங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆத்துமா ஆண்டவரே வீணா போவது உமக்கு சித்தமானது அல்ல ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உனமாக ஆண்டவரே இதை நடத்த போகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் முதல் போதகராய் முதல் பங்காளராய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சித்தமோ எங்களுடைய விருப்பமோ அல்ல ஆண்டவரே. உம்முடைய கிருபை அதிகமாய் இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் அதிகமாய் இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் அதிகமாய் இருக்கட்டும், உம்முடைய கிருபை அதிகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்களோ, அந்த இடத்துல தேவன் அசைவாடும்படியாய், ஒரு வல்லமை அசைவாடும்படியாய், தேவ பிரசனம் அசைவாடும்படியாய், மனிதர்கள் தொடப்படத்தக்கதாய் ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படி
தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, நீங்கள் இறங்கி கிரியை செய்யும்படியாய் உம்முடைய வல்லமை இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றி போதனை அவர்களே. இந்த நேரத்தில் கூட நாங்கள் நாம இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தானே இருப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ಅರ ಮನೆಯ ದೇವಿಯನ್ ವಾನ್ಸೆ ಪಾಂಬಳೆ ಅಭಿ ಭಾಗ್ಯಕ್ಕೆ ತರ ನಮಸ್ಕಾರ ಕರಂಡಯ್ಯನ್ನೇ ಉನ್ ವಾನ್ಸೆ ಮಹತ್ವದೇ ಒಬ್ಬಗೆ ಜೀವಿತ ತುಳತಿಯ ನಾವು ಸಿಯಲು ಪ್ರಶ್ನ ಕರದರ ಪೀಡಾವಳಿ ಉನ್ ವಾನ್ಸೆ ಒಬ್ಬವ ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಎಲಿಯಡಿ ಅನ್ನ ಕೊಡ ನಿದಾಸ್ಕರನ್ನ ಬಾಲವಂತಾಯ್ ಉನ್ ವಾನ್ಸೆ ತೇಜಾನ್ವಿತಾಯ್ ಸರ್ವ ಬಲಧಾರಿ ಜೀವಮಾನ ದೇವಿಯನ್ ವಾನ್ಸೆ ಅಪೆ ಯೇಸುಸ್ ಕ್ರಿಸ್ತುಸ್ ವಾನ್ಸೆ ಆಮೆನ್ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ அப்படி செல்லுகிறாய் சுவாமி நாங்கள் துதிப்போம் கர்த்தரை. ஆமென் ஹalleluya. நாங்கள் யாவருமாய் கூட கண்களை மூடி மிகவும் பக்தியோடு ஆண்டவரே நான் போவதற்கு முன்பாக ஆசீர்வாதமாக போக வேண்டும் என்று சந்தோஷமாய் துதிப்போம். இன்னும் போற்றுவே
இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Hallelujah. சுவாமி நன்றி, தகப்பனே நன்றி, மகிமைக்கு பார்க்கிறவரே நன்றி, ஆவியானவர் நன்றி, இரட்சகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இப்படி பிரசன்னமா இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க இப்படி உம்முனுக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய கூடாத விஷயம். ஆமென். ஆண்டவர் பார்க்கிறாரு, நீங்க துன்பத்திலும் சந்தோஷமா இருக்கணும், துயரத்திலும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி. ஆமென். போகலமே முகத்தை என்ன மூணு எபுல் கரகடி சினாசி அப்படி காரணி சுத்திக்கிறான் ஐயான்னு. ஹalleluya. Thank you Lord.
ജീവിതേ Tuhan Raja Tuhan sudah Tuhan yang dikawal saya Wahai Tuhan yang didami pada ജീവിതേ Tuhan Raja Tuhan sudah Tuhan yang dikawal saya Wahai Tuhan yang didami pada ജീവിതേ Tuhan Raja Tuhan கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் உங்களோட ஒரு சின்ன ரீசன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு சாமியை பத்தி தெரியலன்னு சொல்றவங்க யார் இருக்கவங்க கையை வைத்தீங்க. எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு. ஆமென். இயேசுவை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றவங்க கையை வைத்தீங்க. தெரியாத உங்களுக்கு இயேசுவை பத்தி அப்ப நீங்க கையை வைத்தீங்க. இயேசுவை பத்தி தெரியும்னு சொல்றவங்க கையை வைத்தீங்க. பரவாயில்ல, இங்க 2 பேர் இருக்கிறாங்க, இங்கிட்ட யாருமே இல்லை. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத மாத்திரம் தான் விரும்புகிறார். நீங்க இப்படியெல்லாம் மூஞ்சி வச்சுக்கிறீங்களே அப்படி இருக்க கூடாது. நீங்க துதிக்கும் பொழுது நல்லா ஆடி பாடி துதிச்சுட்டு போகணும். எல்லாரும் வீடு கண்ணீரை விட்டுட்டு தானே வருவோம். முக்காவசியத்துல போனா அழுது தீர்த்து தானே வருவோம். பிரச்சனை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். ஆண்டவர்கிட்ட நீங்க துதிக்கும் பொழுது பக்கத்துல ஹஸ்பண்ட் இருக்காரா, மகன் இருக்காரா பார்க்காதீங்க. கண்ணை மூடி பிரசன்னமா துதிங்க. ஆண்டவர் நீங்க போறதுக்கு முன்புதான் உங்களுக்கு பதில் கொடுத்து அனுப்புற ஆண்டவர். ஆமென். ஹalleluya. பின்னுக்குள்ளவங்கள முன்னுக்கு வாங்க. இந்த இடைவெளியா வாங்க. நீங்க பிடிப்போ செசிட்னா எலிசராட் அவங்க கீழே மாமா தேவி என்று வாசித்த ஆதரவு நாயே ஆண்டவருக்கு நான் அன்பா இருப்பேன் சொல்லுங்க. கையை வைத்துங்க. ஏய், உங்களுக்கு கை வராதா? ஹalleluya. இங்க பாஸ்டர்லாம் இந்தியாவுல இருந்து, கேரளாவுல இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து, பஸ்ஸரையில இருந்து, மட்டக்களப்புல இருந்து பாஸ்டர் வந்திருக்கிறாரு. நீங்க எல்லாம் நல்லா ஆடி பாடுவீங்க. நீங்க என்ன கேட்டா உங்களை பார்த்தா எனக்கு பாவமா சாப்பிட்டுதானே வந்தீங்களா? ஆமா, முன்னுக்கு வாங்க எல்லாரும். இந்த இடைவெளியை நிரப்பும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கூறின கர்த்தர் நம் ஆண்டவர். ஆமென். அதனால கையை தட்டுங்க, சந்தோஷமா தட்டுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் எங்க வீட்டுல போய் சொல்லிடுவாங்க, தட்டாம இருக்காதீங்க. ஆமென். ஹalleluya. நீங்க கடுக்கிற ஒவ்வொரு கை சத்தமும் கர்த்தரை சேரும். ஆமென். அவரை தான் உங்களுக்கு மார்க்ஸ் போடுவார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஹalleluya. அப்ப சந்தோஷமா கைகளை தட்டுவீங்களா? ஒரு நிமிஷம். ஆமென். ஹalleluya. உங்களை பார்த்தா முடியும். Sudah Tuhan yang dikawal
இறுதியாக ஆனந்தனை அவர்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இந்த நேரத்தில் கூட மிகுதியான காரியங்கள் அரைமணிக்காலமாக தேவனுடைய ஜெபத்திலே வழி நடத்தும்படியாக நாங்கள் ராஜேஸ்ரீ அவர்களிடத்திலே வரவிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நல்லவர். இயேசு கிறிஸ்து நல்லவர். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம். இயேசு கிறிஸ்து அன்புள்ள தெய்வம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய என் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய என் கர்த்தராகிய தேவனுக்கு கொடாக்கூடிய துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை நம்பியோடு கூட நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். மற்ற காலத்தில் ஸ்தோத்திரம் எல்லோரை ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர், இலங்கை முழுவதிலும் அறிந்தவர். பல தேசங்களுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு தேவ ஊழியர். இலங்கை மட்டுமல்ல, மற்ற நாடுகள், அநேக நாடுகளுக்கு சென்று அவர் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். ஐயாவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அருமையான ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நாங்கள் ஒரு டீமாக பாரத தேசத்திலிருந்து, இந்திய தேசத்திலிருந்து நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் ரூபன் சார்லஸ் ஐயா அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலாக அருமையான பாஸ்டர் எவிலுக்காக கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் ரவிக்காக ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் ஆனந்தராஜிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான விதத்தில் இந்த கூட்டத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்கீங்க. மிகுந்த பிரயாசத்தோடு, மிகுந்த பாரம் எடுத்து, மிகுந்த கஷ்டத்தோடு கூட இந்த ஊழியத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் அதிகமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக, விசுவாசிகள், சக ஊழியர்கள் எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன விஷயங்களை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பாருங்க, கப்பர்நகூம் என்கிறதான ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்கிறதான ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்து போனார். அங்க போயிட்டு ஒரு ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துல இயேசு கிறிஸ்து பிரவேசிச்சு அங்கு போதகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? அது கிருபையுள்ள வார்த்தைகள், அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அருமையான வாயை திறந்து பேசினார். இயேசு போதித்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து பாருங்க, ஜனங்கள் எல்லாருக்கும் வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார். இந்த உபதேசம், இந்த போதகம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இந்த போதகம் மிக அதிகப்படியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தைகள். நீங்க எல்லாரும் பேசுறாங்க, ஏதோ பேசுவாங்க, வாய் அப்படின்னா எதையாவது ஒன்று பேசுவாங்க.
ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா எதுவும் ஒண்ணு பேசல, எதையும் ஒண்ணு அவர் செய்யல. பாருங்க, இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து ஆச்சரியமான காரியங்கள் புறப்பட்டது, அற்புதமான காரியங்கள் புறப்பட்டது. லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன பண்ணாங்க சொல்லுங்கம்மா, என்ன செஞ்சாங்களா? ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கேட்டு அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா? ஆச்சரியப்பட்டாங்க. என் ஆண்டவர் இயேசு அப்படி பேசினார், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டது. என் ஆண்டவர் இயேசு அவ்வளவு ஒரு இனிமையாக, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த லூக்கா 4வது அதிகாரம் 22ல எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, நல்ல சாட்சி கொடுத்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டது எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுங்க, என்ன எப்படிப்பட்ட வார்த்தை? ஆச்சரியமானது. அடுத்தது என்ன வார்த்தை? கிருபையுள்ள வார்த்தை. சொல்லுங்க, கிருபையுள்ள வார்த்தை. சொல்லுங்க சொல்லுங்க, வாயிலிருந்து எல்லாரும் கிருபையுள்ள வார்த்தை சொல்லுங்க, கிருபையுள்ள வார்த்தை. சொல்லுங்க, கிருபையுள்ள வார்த்தை. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தை. இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆஹா, இதுவரையிலுமே கேட்காத ஒரு விஷயம், யாருமே பேசாத ஒரு விஷயம், யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து போதித்தது, இயேசு கிறிஸ்து பேசியது, இயேசு கிறிஸ்து நடந்து கொண்ட விதம், இயேசு கிறிஸ்து செயலாற்றின விதம், இயேசு கிறிஸ்து செய்த விஷயங்கள் எதுவுமே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது எல்லாமே ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. இவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? ஆனா நம்ம ஊர்ல இருந்ததான் அந்த யோசேப்பு, ஆனா நம்ம ஊர்ல நாசரேத்துல பிறந்த இயேசு. இந்த நாசரேத்துல இருந்தாரே யோசேப்பு, தச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாரே, அவருடைய மகனா இந்த இயேசு. தச்ச மகன் பேச்சு பாருங்கப்பா, இந்த தச்சனுடைய மகன் பேச்சு எப்படி எல்லாம் பேசுறது பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாம் கேட்கிறாங்க, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? நம்ம கூட இருந்தவர் அல்லவா? இந்த வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படுகிறது என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு அவர் ஆச்சரியமானவர். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எல்லாம் கிருபையுள்ள வார்த்தையாக இருந்தது. இன்றைக்கு இயேசு அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவா அவர்தான் கிருபையை அருகிறவர். இந்த இயேசுவை நம்புகிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கிருபையை அருகிறவர். அவர் நன்மையோ அவர் கிருபையோ அருளுகிற தெய்வமாக இந்த இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த கப்பர்நகூம் தேவாலயம் ஒன்னு படிச்சீங்க இல்லையா? பாருங்க, அதை திரும்பி பாருங்க. கப்பர் மார்க்கு சுவிசேஷம் 1:21-22 படிச்சிருந்தீங்களா? இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போனாரு, அங்க உள்ள தேவாலயத்துக்கு போனாரு. அங்க போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா?
போதகம் பண்ணினாரு. இயேசு தன்னுடைய அழகான ஆச்சரியமானதான தன்னுடைய போதகத்தை போதிச்சாரு. தன்னுடைய வாயத்திலிருந்து போதிச்சாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த போதகம் கிருபையுள்ள வார்த்தை, கிருபையுள்ள வசனங்கள் அங்கு புறப்பட்டது. 22வது வசனத்தை படிக்கும் போது சொல்லுகிறது, அவர் வேத பாரகரை போல போதிக்காம அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எத்தனையோ போதகர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். ஆயிரக்கணக்கான போதகர்கள் வந்தார்கள். எத்தனையோ போதகங்கள் போதிக்கப்பட்டது. எத்தனையோ நபர்களை குறித்து பேசப்பட்டது இந்த உலகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் வேதாகமத்தில் கூட நிறைய போதகர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்தாங்க. யோவான் ஸ்நானகன் இருந்தாரு. அவர் உட்கார்ந்து கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்டாரு. இயேசு கிறிஸ்துவே அந்த யோவானை பாராட்டினாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா இருந்தாரு, எரேமியா இருந்தாரு, எசேக்கியேல் இருந்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது ராஜா இருந்தாரு. இப்படி பல பிரசங்கியார்கள் இருந்தாங்க, பல பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பேசாத பேச்சு தான் இந்த இயேசு கிறிஸ்து பேசினாரா? அவங்கெல்லாம் செய்யாத செயல்தான் இந்த இயேசு கிறிஸ்து செய்தாரா? ஆமாவா இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? அவங்க எல்லாம் பேசாத ஒரு பேச்சு தான் இயேசு பேசினாரா? ஆமா 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 ஆமாங்க ஆமாங்க. ஏமே அல்லேலூயா. யாரும் அப்படி பேச முடியல. யாரும் அந்த மாதிரியான வார்த்தைகளை கொடுக்க முடியல. அப்படி பேசினவர் தான் என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஏமே அல்லேலூயா. அப்படி பேசினவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யாருமே சொல்லாத விஷயம், யாருமே பேசாத விஷயம், யாருமே சொல்லிக் கொடுக்காத விஷயத்தை தான் என் ஆண்டவர் இயேசு அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தா, இன்னைக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த வேதாகமம், இந்த புதிய ஏற்பாட்டில் அவ்வளவு அழகான விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருமே சொல்லாத விஷயம், எந்த மதமும் சொல்லாதது, எந்த கொள்கைகளும் சொல்லாத விஷயம், யாரும் சொல்லிக் கொடுக்காத விஷயம் இயேசு சொல்லிக் கொடுக்கிறாரு. இந்த இயேசு சொல்லிக் கொடுக்கிறத கேட்டுட்டா, இந்த இயேசு சொல்றதை ஏற்றுக்கிட்டா வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த இயேசுடைய வார்த்தையை கவனமா கேட்டுட்டா நம்ம வாழ்க்கை வெற்றி சிறக்க பண்ணிவிடும். எந்த சூழ்நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தையை நீ கவனமா கேட்டு அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, யாராலும் சரி, எவ்வளவு பேர் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்க பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும், வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருந்தாலும், நொடிக்கு போயிருந்தாலும், ஒடுங்கி போயிருந்தாலும், நீ எந்த சூழ்நிலைகளை இருந்தவர்களா இருந்தாலும் சரிங்க, ஒரே விஷயம் சொல்றேன். இயேசு சொல்ற வசனம், என் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை மட்டும், என் இயேசு சொல்ற அந்த காரியங்களை மட்டும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், அதை மட்டும் உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கிட்டீங்கன்னா, இயேசு சொல்லக்கூடிய வசனங்களை, இயேசு சொன்ன விஷயங்களை நீங்க மட்டும் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உங்களை போல பாக்கியவான்கள், உங்களை போல கொடுத்து வைத்தவர்கள், உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையவே கிடையாது. உபாகம புத்தகத்துல அழகான ஒரு வசனம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி மோசே கேட்கிறார், சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. சோதர இயேசு ஏற்றுக்கொண்ட ஜனமே, இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனமே, இயேசுவினுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, உனக்கு ஈக்குவல் யாருமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு அப்படி போதிச்சாரு, இந்த இயேசு அவ்வளோ அழகாக போதிச்சாரு. கப்பர்நகூம் தேவாலயத்துக்கு வந்தாரு. கப்பர்நகூம் அதுக்கு முன்பாக நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் போதிச்சாங்க. ஆனா ஒண்ணு, இதுவரையிலுமே கப்பர்நகூம் தேவாலயம் கேட்கிறாத ஒரு மாபெரும் வார்த்தை அன்றைக்கு துணிக்கப்பட்டுச்சு. கப்பர்நகூமில் எத்தனையோ பேர் பேசினா, எவ்வளோ பேர் வந்தான். ஆனா
யாருமே செய்யாத ஒரு விஷயம், யாருமே சொல்லாத ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவினுடைய போதகம் அங்கு வெளிப்பட்ட உடனே, இயேசு பேசின உடனே பாருங்க சோதரம் எல்லாம் ஆச்சரியப்படுகிறான், எல்லாம் நடுக்கிறான். என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு அப்படியே ஸ்டன்னாய் பார்க்கிறான். என்ன நடக்குதுங்க, என்ன சம்பவம் சம்பவிக்குதுன்னு சொல்லி ஜனங்க ஸ்டன்னாய் பார்க்கிறத இது பார்க்க முடியும். 27வது வசனத்துல படிச்சோம் அப்படின்னா இன்னும் தெளிவா சொல்லப்படுது. கப்பர்நகம் தேவாலயத்தில் இருந்த ஜனங்கள்லாம் என்ன செய்தார்களா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சோதரம் என்ன செஞ்சாங்களா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு முன்னது பார்த்தோம். இப்ப இன்னொரு விஷயத்தை சேர்ந்து சொல்றாங்க. இது என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன சொல்லுங்க, இது என்ன சோதரம், இது என்ன சோதரம், இது என்னன்னு கேட்கலாம். இது என்னப்பா நடக்குதுங்க, ஏதோ ஒரு புதிய விஷயங்க நடக்குது. இது என்ன, இதுவரையிலும் இந்த கப்பர்நகம் தேவாலயத்துல இப்படிப்பட்ட விஷயம் நடந்ததே இல்லையே. கப்பர்நகம்ல இதுவரையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததே இல்லையே. இப்ப நடந்துட்டு இருக்குது. இது என்ன, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அங்க உள்ள போயிட்டு இருக்குது. ஒரு வித்தியாசமான விஷயம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்து சொல்றாங்க, இது என்ன, என்ன சம்பவம் நடக்குது. சோதரம் என்ன, இயேசு வந்துட்டார்னா, இயேசு ஒரு மனுஷ வாழ்க்கையில் வந்தா, இயேசு கிறிஸ்து அவர் எங்கெல்லாம் சென்றாரோ, அங்க யார் வாழ்க்கையெல்லாம் சென்றாரோ அவங்க வாழ்க்கை மட்டுமல்ல, அவங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே இப்படிப்பட்ட சம்பவம் தான் சம்பவிக்கும். அல்லேலூயா, ஆமென், ஹalleluya. ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாம் கேட்கிறோம், இது என்ன நடக்குதுங்க, என்ன சம்பவிக்குது. இதுவரையிலும் பார்க்காத விஷயத்தை பார்க்கலாம், இதுவரையும் காணாத விஷயத்தை காணலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க லூக்கா சுவிசேஷத்துல பாருங்க, இதுவரையும் பார்க்காத சம்பவங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து போன இடங்களில் எல்லாம் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷத்துல பாருங்க ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாகிய யோவானுக்கே ஒரு டவுட் வந்தது. அந்த நேரத்தில் பாருங்க தன்னுடைய சீஷர்களை அனுப்பலாம். அப்போ ஒரு சம்பவம் நடத்துகிறது. 22வது வசனத்துல படிச்சோம்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 22வது வசனம், இயேசு அவர்களுக்கு புரிதலுமா சொல்றாரு, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவிங்க. என்னது, குருடர் பார்வையடைகிறார்கள். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. குருடர் பார்வையடைகிறார், சப்பானி நடக்கிறான், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு செய்த செயல் அப்படிப்பட்ட செயல். இயேசு அவர் நன்மை செய்து கொண்டிருந்தார். இயேசு அவர் வியாதிஸ்தர்களை சுத்தமாக்கினார். செத்து போனவர்களை கூட இயேசு உயிரோடு எழுப்பினார். நிம்மதி இல்லாத ஜனங்களுக்கு இயேசு நிம்மதி கொடுத்தார். துக்கத்தோடு வந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து துக்கத்தை மாற்றினார். வேதனையோடு வந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேதனையை மாற்றினார். கண்ணீரோடு கூட வந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து கண்ணீரை மாற்றினார். ஆமென், 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 அல்லேலூயா. இயேசு செயல் அப்படிப்பட்டதான செயல். இயேசுவினுடைய செயல் இவ்வளவு ஆச்சரியமான செயல். இதை பார்த்துட்டு தான் சொல்றாங்க, மார்க் 1:27 எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொல்றா, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது. ஆமென், ஆமென். என்ன சொல்றான், இந்த புதிய உபதேசம். சொல்லுங்க, புதிய உபதேசம். இயேசு பத்தி சொல்றா, இயேசுடைய உபதேசத்தை கேட்டு சொல்றா, இது ஒரு புதிய உபதேசம், இது ஒரு புதிய உபதேசம். இந்த உபதேசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த புதிய உபதேசம் தான் இயேசு உனக்குள்ள தரக்கூடியது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பாருல அந்த பேசுற அந்த விஷயம், இயேசு சொன்ன அந்த விஷயம், இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த விஷயம், அது இதுவரையிலும் யாருமே கேட்காத விஷயம்.
உலகமே முதல்ல அவராக கப்பல் கூட அவர் பேசு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா இது என்ன இந்த புதிய உபதேசம் என்ன எல்லாரும் ஆச்சரியப்பட்டா சன்னாய் போய் நின்றான் இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுவை பார்த்து சன்னாய் போய் ஆச்சரியப்பட்டு நின்றாங்க. அதே மாதிரி தான் இயேசு உனக்குள்ள வருவாரா, இயேசு நமக்குள்ள வந்து விட்டாரா, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு எல்லாரும் கேட்பா இவனுக்கு என்ன ஆச்சுப்பா, இவன் இப்படி இருக்கிறாங்க, இவன் வாழ்க்கை என்ன ஆச்சு இப்படி மாறிட்டானேன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற மாதிரியா இயேசு மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து அவ்வளவு நல்ல தெய்வம். இந்த இயேசுவை போல நல்ல தெய்வம் இந்த இயேசுவை போல பெரிய தெய்வம் பாருங்க. இயேசு அன்புள்ள தெய்வம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு அதிசயமான தெய்வம். அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கண்ணை மூடுங்க, எழுப்பி நிற்கலாம், எழுப்பி நிற்க முடிஞ்ச எழுப்பி நிறுத்துங்க. அல்லேலூயா. இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இது ஆச்சரியமானது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஓரவல வஷந்தரா ஓரவல பதிபலபா விரவல ஓரவல பதிபலபா. ஓ ஹalleluya. இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர். ஹalleluya. அப்படியே எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர்னு இந்த பாஸ்டர் சொன்னாரு. ஹalleluya. இது இயேசு கிறிஸ்து நல்லவர்னு சொன்னாரு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை எனக்குள்ள வாரும், இயேசுவை எனக்குள்ளாக வாரும். இயேசு கிறிஸ்துவே நீ நல்லவர், நீ ஆச்சரியமானவர். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த ஜனங்களுக்குள்ள வாரும். எல்லாம் கேளுங்க, எனக்குள்ள வாரும் ஆண்டவரே. இயேசு சாமி எனக்குள்ள தங்கோ. இயேசுவே உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இயேசு அன்னைக்கு எல்லாம் ஸ்டன்னானா, எல்லாம் ஆச்சரியப்பட்டா. உங்க வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை புறப்பட்டுச்சு. இந்த வார்த்தை எல்லாரையும் ஆசீர்வதிச்சிச்சு. இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. எல்லாம் கேளுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு நல்லது செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நல்லது செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நல்லது செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் நல்லா இருக்கணும். இயேசுவே நான் வாழணும், நான் சிறப்பாய் வாழணும். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க வந்தா எல்லாம் புதுசாகும்னு இந்த பாஸ்டர் சொன்னாரு. நீங்க வந்தா எல்லாமே புதுசாகும்னு சொன்னாரு. இயேசுவே எனக்குள்ள வாங்க. எல்லாம் கேளுங்க. இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ள வாங்க. பரலோக பிதாவே இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த பட்டணங்களை ரட்சிப்பீராக, இந்த மலை கிராமங்களை ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜனங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வரத்தக்கதா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆண்டவரே இந்த பகுதிகளில் கடந்து வருவதாக, இந்த ஊழியர்களில் கடந்து வருவதாக. தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் கடந்து வரட்டுமையா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய செயல்பாடுகள் வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே புதிய விஷயம். கர்த்தருடைய வார்த்தை இயேசு புதுமையானவர். இயேசு இந்த ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவரே வேலை செய்யும்படியாக, இயேசு இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த பகுதிகளை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த இலங்கை தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இங்குள்ள மலை மாவட்டங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா 25 மாவட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே என் தகப்பனை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு கப்பர்நகூமுக்கு இயேசு ராஜாவை சென்றவுடனே அங்கு ஆசீர்வாதம் உண்டானதையா. ஆண்டவரே இவர்கள் எல்லாருக்குள்ளும் இயேசுவின் நாமத்திலே கடந்து செல்லும்படியாக கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த 25 மாவட்டங்களையும் தேவனே
நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லாம் கேளுங்க. இயேசுவே, கப்பர்நகூமுக்கு போனதனால அங்கு நன்மை உண்டானது. நீ போன இடமெல்லாம் நல்லது உண்டானது. இயேசு ராஜா, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, எனக்கு நல்லது செய்யுங்கன்னு கேளுங்க. என் இலங்கை தேசத்துக்குள்ள வாங்க, என் இலங்கை தேசத்துக்குள்ள வந்து தேவனே எங்களுக்கு நல்லது செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நல்லதை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மைகளை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நன்மைகளை செய்யும்படியாய், கர்த்தர் நன்மைகளை செய்யும்படியாய், கர்த்தர் கிருபைகளை அருளும்படியாய், கர்த்தர் நன்மைகளை அருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை பொறுப்பெடுத்து நடத்துகிற எல்லா ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இலங்கையில் இருக்கிற ஊழியர்களை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இலங்கையினுடைய சபைகளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இலங்கை அதிபருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதிக்கிறோம். இலங்கையினுடைய பிரதமரை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கிற எல்லா அதிகாரிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இங்குள்ள ஏழை எளிய ஜனங்களை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய நன்மை, தேவனுடைய கிருபை அவர்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எல்லார் மீது கடந்து வரத்தக்கதாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல சேமத்தை கொடுக்கத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உண்டாகட்டும். இங்க இருக்கிற ஜனங்களுக்கு உண்டாகட்டும். முழு இலங்கைக்கு உண்டாகட்டும். என் தேவனுடைய கரம் நன்மையாக அமரும்படியாக, என் தேவனுடைய ஆசீர்வாதம் நன்மையாக அமரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த தேசத்தை ஆசீர்வதியும் ஐயா. இங்க இருக்கிற வறுமைகள் மாறுவதாக, பற்றாக்குறைகள் மாறுவதாக, ஆண்டவரே கடினமான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. ஆண்டவரே எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையில வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, சாமானிய விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். கூலி வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விவசாய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நேரத்திலே அந்த செய்திக்காக தேவ சமூகத்திலே எங்கள் மத்தியிலே வந்திருந்ததான போதகர் செல்வராஜ் ஐயா அவர்கள் வந்து ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். நாங்கள் ஒருமனப்படுவோம். இந்த நேரத்தில் கூட எங்களுடைய அயல் தேசமாகிய இந்தியா தேசத்திலிருந்து வந்திருக்கின்றதான போதகர் ரூபன் ஐயா அவர்களை மிகவும் அன்போடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக மேடை வரும்படியாக அழைத்துக் கொள்கிறோம். நன்றி. பிதாவே மக்கள் ஆண்டவரே, நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ஒரே மாதிரி பேசிய ஆண்டவராக இருக்கிறவர்களால் துதிக்கிறோம். சகலம் மாறிவிடும் ஆண்டவரே, ஆனால் நீங்க மாறாதவராய் நமக்கு இருக்கிறவர் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ செய்தி கொள்வர்களால் உடைய பிள்ளைகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, உடைய வசனத்தின் கூட ஆண்டவரே ஜனங்களை குணமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஜனங்கள் வந்திருக்கதான் நிலைமைகளில் அறிந்திருக்கிற தேவன் ஒருவரை ஆண்டவரை சிறியவர் தொடக்க பெரியவர் வரை ஆண்டவரை தொட்டு விடுதலை ஆக்க முடியாது ஜெபிக்கிறோம். கடவுளின் பிரசன்னம் இடத்தில் ரொம்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வந்த வண்ணமா இல்ல சுவாமி, விடுதலையோடு போக தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க வாக்கு பண்ணினீங்க, 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினால் எங்க கூடுகிறாரோ அங்கே அவர் நடுவே இருப்பேன் சொன்ன ஆண்டவர் எங்களை மத்தியில நீ நிக்கிறவரை நான் அவங்க விசுவாசத்தோடு கூட உங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, நீங்களே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமத்தை நீங்க மையப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஆமென். நன்றி பாஸ்டர். ரூபன் ஐயா வாருங்க, எங்கள் மத்தியில தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே வந்திருக்கிற ஒருவருக்கும்
இந்திய தேசத்திலிருந்து பாடத்தில் கொண்டு வரேன். வணக்கங்களை நமஸ்காரங்களை தெரிவிக்கிறேன். இந்த அழகான தேசம், அழகான முகங்கள், அழகாக தான் இருக்கீங்க இல்லையோ? அழகான முகங்களை பார்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அதுக்காக வந்து நன்றி. இந்த நாளிலே குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசுவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு ரொம்ப முயற்சி எடுத்த அன்பான ஊழியர்கள், பாஸ்டர் மட்டக்களப்பிலிருந்து வந்த பாஸ்டர் ரவீந்திரன் அவர்கள், இங்கிருந்து வருகிற பாஸ்டர் ஆனந்த் மற்றும் பாஸ்டர் ரவி, அவங்களுக்கு இயேசு நாமத்தில் நன்றி. எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டீங்க இயேசுவை குறித்து. நானும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த இயேசு யார்? இந்த இயேசு பற்றி நாம் எதுக்கு பேசணும்? அவர் எதுக்கு என் வாழ்க்கையில் வரணும்? ஏற்கனவே எங்கள் வீட்டில் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சமைச்சே சோறு போட முடியல. இந்த இயேசு வேறு வந்தால் நான் என்ன பண்ணட்டும்? என்கிட்ட காசு இல்லையே. அப்படிலாம் இயேசு தெரியாதவங்க யோசிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஆண்டவராக இயேசு யாருன்னு கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷத்தை நான் சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். சரிங்களா? இந்த பைபிள் இது இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு யாருன்னு சொல்ல போறேன்? அவர் சொன்ன வார்த்தை. ஐயா சொன்னாங்களே, கிருபையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை புக்கு முழுசு கிருபையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை வாசித்தாலே நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். அந்த வசனத்திலிருந்து, அந்த வார்த்தையிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். வாசிக்கமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கவனிங்க அந்த வார்த்தையை. கடைசி வசனம் வாசிங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொறாமையில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை ஏற்று முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை படைத்த இறை, நம்மை படைத்த தெய்வம், அந்த சராசர உலகம் எல்லாத்தையும் படைத்த தெய்வம். அவர் பூமிக்கு வந்தாராம் 2000 வருஷங்களுக்கு முன்னால். நீங்க வரலாறு 2ஆக பிரிக்கிறாங்கல்ல. கிபி இன்னைக்கு எத்தனாவது வருஷம்? கிபி 2026வது வருஷம். அப்ப கிமுன்னு ஒரு 3000 வருஷம் இருந்துச்சு. இந்த கிமுன்னா என்னன்னா, தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால. சரிங்களா? இந்த கிறிஸ்து பிறந்த பிறகு 2026 ஆண்டுகள் நம்ம கடந்து வந்துட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு. அது கற்பனை கதை கிடையாது, அது நடந்த நிகழ்வு. உலகம் எங்கும் ஏற்றுக்கொள்ளுகிற உண்மை. அதனால்தான் இயேசு பிறந்தது 2026 ஆண்டு. இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்து பிறகணும்? அதை தான் இந்த வசனம், இந்த வார்த்தை சொல்கிறது. இந்த உலக மனிதர்களுடைய வாழ்க்கையில நன்மை தரும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், உயர்த்தும்படியாய், அவர்கள் வாழ்க்கையில ஒளியை, வெளிச்சத்தை பாய்ச்சும்படியாய், கஷ்டத்தை நீக்கும்படியாய் இயேசு வந்தாராம். அல்லேலூயா. அப்பப்ப அல்லேலூயா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு தடவை சொல்லி பாருங்க, அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருக்கு மகிமைன்னு அர்த்தம். சரிங்களா? தெரியாதவங்க சும்மா சொல்லலாம். அது சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். கவனிங்க, இயேசு அதுக்காக பூமிக்கு வந்தாராம். இயேசு ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்தார். நமக்கு நன்மையெல்லாம் பிடிக்கும் தானே, ஆசீர்வாதம்லாம் பிடிக்கும் தானே. பெரியவங்க கிட்ட சின்ன பிள்ளைங்கள ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னுவாங்க. ஆசீர்வாதம்னா நமக்கு பணம் அப்படின்னு நினைப்புக்கு வருது. நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, இப்படி காத்து கருப்பு தேய் பிசாசு பயம் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆசீர்வாதம் சொல்றோம். சரிங்களா? இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதையும் நான் சொல்ல போறேன். இந்த ஆசீர்வாதத்தை மனுஷனால பெற முடியல. மனுஷன் எங்கேயோ போய் பார்க்கிறோம், பணத்தை செலவு பண்ணி பார்க்கிறோம். சாதாரணமா சொன்னாங்க, நீங்க சினிமா தேட்டருக்கு போறோம், சாராயத்தை குடிச்சு பார்க்கிறோம், விபச்சாரம் செஞ்சு பார்க்கிறோம், நல்ல திருப்தியா சாப்பிட்டு பார்க்கிறோம். அவனுக்கு ஆசீர்வாதமே வரல. காசு தான் செலவாகுது, நேரம் செலவாகுது. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறாரு, அவர் தான் நம்ம படைத்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு கார் வாங்குறோம், ஒரு வாகனம் வாங்குறோம். வாகனம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா யாரோ ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ண மாட்டோம், சரி செஞ்சு கொடுக்க மாட்டோம்.
யார் கரெக்டா சரி செய்வார்? அந்த வாகனத்தை யார் செஞ்சாங்களோ அங்க அந்த கம்பெனியில கொண்டு போய் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? கரெக்டா என்ன ஃபால்ட்னு கண்டுபிடிப்பான், எங்க பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பான், கரெக்டா சரி செஞ்சு கொடுப்பான். இல்லையா? சொல்லல அல்லேலூயா நான் சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆமா. கவனிங்களேன், நம்முடைய வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், வறுமை, போராட்டம், இன்னைக்கு மக்கள் எங்க போய் அதுக்கு விடுதலை தேடுறதுன்னே தெரியலைங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கெங்கயோ போய் தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக வேண்டிட்டு இருக்காங்க. காசு எங்கெங்கயோ போய் மனிதர்கள்ட்ட, ஆங்கிலத்தை காட்மேன் சொல்லுவாங்க, சில புண்ணிய இடங்களுக்கு போகிறாங்க, சில பெரிய சாமியார்கள்ட்ட போறாங்க. எங்கெங்கயோ போய் எப்படியாவது வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு தேடுறாங்க. ஒருவேளை நீங்களும் அப்படி தேடிட்டு போங்க. வாழ்க்கை உங்க பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது உங்க பிரச்சனைக்கு தீர்வு வழி எங்க, ஒரு பிரச்சனையும் விடுதலையே கிடைக்கலையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு நல்ல வழி உங்களுக்கு சொல்லுவார், நல்ல வழியை சொல்லுவார். பைபிள் சொல்லுது, நம்ம படைத்த தெய்வமாக இயேசு இந்த உலகத்துல வாழ்ற அத்தனை மனிதனையும் ஆசீர்வதிக்கும்படி பூமிக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுவாங்களா? இந்த பூமிக்கு இயேசு வந்தது உண்மை. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டி இயேசு இந்த பூமிக்கு வந்தது உண்மை. அவர் வந்து 2026 ஆண்டுகள் ஆகிறது. அவர் பிறந்த இஸ்ரவேல் நாடு, இன்னைக்கு நிறைய யுத்தம் பத்தி பேசுறோம்ல, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் நாட்டுல அவர் பிறந்தது உண்மை. இந்த உலகத்துல 33 வருஷம் மனுஷனாய் வாழ்ந்தது உண்மை. இன்னைக்கு உலகத்திலேயே கவனிக்க, நாங்க ஊரை வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறோம், அழகான தேசத்தை பார்க்க வந்திருக்கிறோம். ஆனா உலகத்திலேயே அதிகமான டூரிஸ்ட் போகிற இடம் என்ன தெரியுமா? இயேசுவை வைத்த அந்த கல்லறை இன்னைக்கு காலியா இருக்குது. அதுதான் உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் போய் பார்க்கிறாங்க. இயேசு உலகத்துல வந்தது உண்மை. இயேசு எதுக்கு வந்தாரு? உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படி வந்தார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களையும் தமிழ் தெரியாதோ, தமிழ் தெரியும் நினைச்சுதான் எங்களோட பேசிட்டு சொல்லுங்களேன். உங்கள் பக்கத்தை பாருங்க, பக்கத்துல யாருக்கு தான் பாருங்க, எனக்கு நேரம் இல்லை, பார்த்து சொல்லுங்க. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு நம்மை படைத்த மேனுபேக்சரர் அவர் தான். இந்த உடம்போட மேனுபேக்சரர் அவர் தான். நம்முடைய வாழ்க்கை மேனுபேக்சரர் அவர் தான். அவரால் மாத்திரம்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை தர முடியும். நீங்க எங்க வேணாலும் போலாம், எந்த மலைக்கும் போகலாம். இந்தியாவில் நிறைய மலை இருக்குது. அந்த மலை இந்த மலை பேர் வச்சு ஜனங்க வேண்டிக்கிட்டு விரதம் இருந்துட்டு போறாங்க. ஆனா போயிட்டு வந்த பிறகு ஒரு மாற்றமும் இல்லை. இயேசு எந்த மலையுமே இல்லை. இயேசு நம்ம கூட இருக்க விரும்புகிறார். இந்த ஆண்டவர் உலகத்துக்கு வந்தாரா, ஆசீர்வதிக்க வந்தாரா? ஆனா அவருடைய ஆசீர்வாதத்தை மனுஷன் பெற்றுக்கொள்ள நடுவுல ஏதோ ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு தடை இருக்குது. அவரு ஆசீர்வாதம் அளவில்லாமல் கொடுக்க வல்லவர். இந்த உலகத்தை படைத்தது அவர்தான், அந்த சராசரங்களை படைத்தது அவர்தான், உங்களை என்னை படைத்தது அவர்தான். இன்னைக்கு 800 சில்லற கோடி மக்கள் உலகத்துல வசிக்கிறாங்க. இதுவரைக்கும் 1000 கோடிக்கணக்கான மக்கள் உலகத்துல வாழ்ந்து செத்து போயிட்டோம். இனிமேல் கோடிக்கணக்கான மக்கள் பிறக்க போகிறாங்க. நீ எத்தனை வருஷம் உலகம் தெரியாது. அத்தனை மனிதனையும் படைத்த ஆண்டவர் இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்து பிறந்தார். சாலமோன்கிற ராஜாவை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. சாலமோன் உலகத்திலே ஞானமான ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணாராம், ஒரு நாள் ரோட்ல நடந்து போறாராம். போனா ஊர்ல நிறைய எறும்புகள் ஓடிட்டு இருக்கான். எறும்பு ஊர்ல இருக்கா? எறும்பு ஓடிட்டு இருக்கு. இவருக்கு அந்த ரதத்தை, குதிரை கூட்டப்பட்ட ரதத்தை ஓட்டினா எறும்பெல்லாம் செத்து போயிருமே அப்படின்னு யோசிச்சாராம். என்ன பண்ண முடியும்? எறும்ப ஒதுக்கி விட்டா அதுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, அது தள்ளி விட்டா திரும்பி என்ன பண்ணுது, அதே ரோட்ல தான் வருது. அப்போ ஒரு யோசிச்சாராம், ஒருவேளை இந்த எறும்பு மாதிரி நானும் மாறினா நான் சொல்றது எறும்பு என்ன பிடிக்கும் புரிஞ்சுக்குவேன். அவர் மாறினாரான்னு தெரியாது, ஆனா அப்படி யோசித்தாராம். அவனுக்கு நம்ம படைத்த தெய்வம் அவர் அப்படியே டண்டடா அப்படின்னு லைட்டை போட்டு வந்தாருன்னா பாதி பேர் நினைச்சு ஓடி போயிடும், பயந்துருவோம். வீட்டுக்குள்ள ராத்திரியில ஒரு வெள்ளை நம்ம துவைச்சு காய போட்ட வெள்ளை வேட்டி தொங்கினாலே ஒரு கிறிஸ்தவ கூட என் வீட்டுக்குள்ள தேவதூதம் வந்திருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான்.
எல்லாரும் என்னதான் சொல்றாங்க? ஆவேசம், எல்லாரும் பயப்படும். அதனாலதான் நம்மை படைத்த தெய்வம் இந்த பூமியில மனுஷனாய் வந்து பைபிள் சொல்லுது, நம்மை போல பாடுகிற மனுஷன். நம்ம கஷ்டம் அவருக்கு புரியும், உங்க கஷ்டம் அவருக்கு புரியும், உங்க கண்ணீர் அவருக்கு புரியும், உங்க ஏக்கம் அவருக்கு புரியும், உங்க வியாதி அவருக்கு தெரியும், உங்க குடும்பத்தின் வேதனைகள் அவருக்கு புரியும், ராத்திரி நேரங்களில் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுகிற அவருக்கு புரியும். விடுதலை தர முடியாத எந்த டாக்டர்னாலே சுகமாக்க முடியாத வியாதி அவரால சுகமாக்க முடியும். ஏன்னா அவர் நம்மை படைத்த தெய்வம், அவர் தான் நம்முடைய மேனுஃபேக்சரர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் பூமிக்கு வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா ஒரு தடை, ஒரே ஒரு பெரிய தடை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. என்ன தெரியுமா தடை? அந்த வசனம் சொல்லுது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி அப்புறமா ஆசீர்வதிக்க முடியும். அந்த பொல்லாங்குங்கிற வார்த்தைக்கு வேற வேற மொழிபெயர்ப்புல இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், நம்முடைய கருமங்கள், இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற தடையா இருக்குது. ஏசாயா புத்தகத்துல 59ஆம் அதிகாரத்துல, ஏசாயாங்கிற புத்தகம் வாசிக்கலாம், 59ஆம் அதிகாரம் 59 சாப்டர், இரண்டாவது வார்த்தை சொல்லுது, உங்களுக்கும் தேவனுக்கும் உங்கள் அக்கிரமங்களே நடுவுல இருக்குது. கவனிங்க, ஒரு முறை இயேசு நடத்துல ஒரு விபச்சார பெண்ணை கொண்டு, அந்த பெண்ணு அந்த ஊர் சட்டப்படி விபச்சாரத்தை கையும் களமா பிடிச்சிருங்க, கல்லெறிஞ்சு போனோம்னு ஒரு பெரிய கூட்டம் வெயிட் பண்ணுது. இயேசுநாதர்கிட்ட வந்து பஞ்சாயத்து கேட்கிறாங்க. இயேசுநாதர் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை மேல ஏறி அப்படின்னா. கவனிக்கிறீங்களா? கவனிங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒருத்தர் கூட அங்க இல்ல. இந்த உலகத்துல பாவம் செய்யாம எவனுமே கிடையாது. எல்லாருமே பாவம் செஞ்சோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றது, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனோம். கவனிங்க, சங்கீதம் 51 தாவீது ராஜா பேசுறாரு, நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது எப்படி வந்துட்டேன்? பாவத்திலிருந்து வந்தேன். கவனிங்க, பாவம் பரிசுத்தமான இறைவனிடத்தில் போக பெரிய தடையா இருக்கு. நம்ம பாவம் செய்யாம சில நேரத்தில் நான் பேசும்போது சிலர் இப்படி சொல்லுவாங்க, நான் வேகமா பேசுறதா புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுது. சிலர் இப்படி சொல்லுவாங்க, இயேசு பத்தி சொல்லும்போது உங்க பாவத்தெல்லாம் இயேசு பண்ணிக்கிறாரியானா, சார் நான் சின்ன வயசுல தப்பு தண்டா பண்ணதே இல்லை சார், நான் ரொம்ப சுத்தம் சார், கெட்ட வார்த்தை கூட பேசுறது இல்லை சார், வீதி வச்சது இல்லை சார். நான் நீ பாவம் இல்லை, ஆனா அம்மா வயிற்றுல இருந்து வரும்போதே எப்படிதான் வரும்? நம்ம இந்த பாவம் தலைமுறை தலைமுறையா வருது, இந்த கருமம் தலைமுறை தலைமுறையா வருது. இந்த கருமத்தை நீக்க, இந்த பாவத்திலிருந்து விடுபட மனிதர்கள் எங்கெல்லாம் ஓடுறாங்க தெரியுமா? சில ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய நதி, கங்கை நதி. கங்கை நதி, அந்த கங்கை நதியில வாரணாசிங்கிற பட்டணம் இருக்குது, காசி பட்டணம். காசி போனா என்ன கிடைக்குவாங்க? புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம். நான் காசி பட்டணம் போயிருக்கிறேன், 2-3 முறை போயிருக்கிறேன். சரிங்களா? நான் இருக்கிற இடம் வேற இடம், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி காசி பட்டணத்துக்கு போனேன். அங்க ஒரு நண்பர் இருக்காரு. அந்த நண்பர் கங்கை நதிக்கு போய் பார்க்கலாம் பாஸ்டர், வரீங்களா அப்படின்னா. போலாம் பாஸ்டர், போட்டு கங்கை நதிக்கு போனோம். நிறைய பெரிய நதி. நான் பிறந்த ஊரே ஒரு நதி இருக்கிறது, காவேரி நதி கரையில் தான் நான் பிறந்தேன். ஆனா அந்த கங்கை நதி பெரிய நதி, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உலகத்திலிருந்து வராங்க. எதுக்குன்னு கேட்டேன், எதுக்கு இவ்வளவு பேர் வராங்க? அவங்க சொன்னாங்க, காசியில செத்தா மோட்சம் கிடைக்குமாங்க. அந்த தண்ணி காவேரி, அந்த காசி கங்கை நதி தண்ணி. நான் அவங்க நம்பிக்கையை நான் குற்றப்படுத்துற மாதிரி சொல்லல, ஆனா நான் உண்மையை சொல்றேன். அந்த நதி தண்ணியில கீழே இறங்க சொன்னாங்க, உண்மையை சொல்றேன். அந்த நதியில இறங்க கூட என்னால வருத்தமா இருந்துச்சு. அவ்வளோ அழுக்கான தண்ணி. கடல்ல போயிட்டு இருக்கோம், என்னென்னமோ மிதந்து போகுது. என்னன்னு கேட்டேன், என்ன பாஸ்டர் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, செத்து போன பிணங்களை ஒண்ணு அப்படியே துணியில மூடி அப்படியே நதியில தள்ளி விட்டுருவாங்க. அந்த நதியில பெரிய பெரிய மீன்கள், பெரிய பெரிய முதலா மிதக்குது. அவ்வளோ அழுக்கான தண்ணி. ஒரு நதியின் தண்ணி நம்முடைய கண்மத்து போகவே முடியாது. ஒரு நதியின் தண்ணி நம்முடைய பாவத்தை நீங்க முடியாது. காவேரி நதியில ஆடி மாசம் 18ஆம் நாளானா டேம் திறந்துருவாங்க. நான் இருந்து டிமேட் டேம் திறந்துருவாங்க. அந்த டேம் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஊருக்கு வருவாங்க. என்னன்னு பார்த்தா, நீங்க கவனிக்கிறீங்களா,
இவ்வளவு நேரம் அவங்க பார்த்தீங்க. நீ பாருங்க, மக்கள் எதுக்கு தெரியுமா வராங்க? தன்னுடைய கருமத்தை தொலைக்க. எப்படியா தொலைப்பன்னா, எங்க ஊர்ல காசு காயின் 5 பைசா 2 பைசா அந்த நாட்கள் 1 பைசா இந்தியாவில வந்தவங்களுக்கு தெரியும். அந்த காயின் இவங்க என்ன பண்ணுவாங்க, நதி வேகமா ஓடும்போது அந்த காயினை தலைமையில வச்சு ஒரு 3 பைசா 5 பைசா காயின் தலைமையில வச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி எந்திரிச்சா என்ன ஆகும்? காயின் கீழே போயிடும். தண்ணி அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? காயின் தண்ணியில போச்சுன்னு என் கருமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நம்ம கருமம் அவ்வளவு சீக்கிரமா போற அளவுக்கு கொஞ்சம் கருமம் கிடையாது. நம்முடைய பாவம் கொஞ்சம் கிடையாது. கவனிங்க, நம்முடைய பாவம் மகாபலிய பாரம். அதை நீக்குவதற்கு பைபிள் சொல்லுது, ரத்தம் சிந்தப்படாம பாவம் மன்னிப்பு இல்லை. மிருகங்களுடைய கோயில் எல்லாம் கடாக்கள் பலியிடுவாங்க தெரியுமா? ஆடு கோழி. எதுக்கு? அப்படியே தாற்பயம் என்ன? ரத்த சிந்துறதுனால என் கர்மம் மன்னிக்கப்படுமா? பைபிள் சொல்லி இளங்காலை வெள்ளாடு இவைகள் ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை போக்க முடியாதான். அதனாலதான் ஆண்டவராக இயேசு, நம்மை படைத்த தெய்வமாக இயேசு இந்த பூமியில மனுஷனாக பிறந்து தம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிலுவையில தூக்கினார். அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் பாவங்களை நீக்கும். அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் பாவங்களை கழுவும். அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் அந்த தெய்வத்து பக்கத்துல போக உதவி செய்யும். அதுதான் இயேசு பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் சுமந்தாரோ, நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டாரோ. நம்முடைய தலைவிதியை மாத்திர ஆண்டவர் இயேசு. என் தலைவிதிக்கு தெய்வம் எழுதிடுச்சு, என்னால வெளியே வர முடியல நினைக்கிறீங்களா? உங்க தலையெழுத்த மாற்ற வல்லமையுள்ளவர் ஆண்டவராக இயேசு. ஏன்னா நம்முடைய பாவங்கள் கருப்புகளை சிலுவையில சுமந்தவர் ஆண்டவராக இயேசு. அவர் நம்முடைய வியாதிகளை சுமந்தாரு, நம்முடைய பாவங்களை சுமந்தாரு, நம்முடைய சாபங்களை சுமந்தாரு. அப்படிங்க நமக்கு நிம்மதியை தருகிற தண்டனையை அவர் மேல சுமந்தார். ஆக்கினையை தரும் தண்டனையை தம்மையில ஏற்றுக்கொண்டவர். சிலுவையிலே அவர் சும்மா என்னமோ குற்றவாளிகளை தொங்க விடப்படல. அவர் ஆட பலி கொடுக்கிற மாதிரி அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாய் சிலுவையிலே தொங்கினார். கவனிக்கிறீங்களா? இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் அற்புதம் நடந்தது. இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த ஒரு 3 காரியங்களை, 3 அற்புதங்களை நான் வேகமா சொல்லிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அப்படிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் தெய்வமாகவும் இருந்தார், மனுஷனாகவும் வாழ்ந்தார். தெய்வ குணங்களும் அவருக்குள்ள இருந்துச்சு, மனுஷ குணங்களும் அவருக்குள்ள இருந்துச்சு. அப்படிங்கிற ஒரு நாள் அவர் இப்படி வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவர் பின்னால போனதாய் பைபிள் சொல்லுது, வரலாறு சொல்லுது. 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜோசிபஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் எழுதுறாரு, இயேசு என்ற பெயரில் ஒரு அழகான வாலிபர் இந்த யூதேயா பட்டணத்திலே, இந்த யூதேயா தேசத்தில் நடக்கிறார். அவர் இருக்கிற இடத்துலலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். 1ஆம் நூற்றாண்டில 2026 வருஷத்துக்கு முன்னால் எழுதி வச்சிருக்கிறார். அப்படிங்க, இயேசுவை சுற்றி எப்பயும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்தார்கள். எதற்கு? இயேசுட்ட வந்தா அற்புதம். நான் இப்படி சொல்லுவேன், இயேசு யாரெல்லாம் சொல்றாரோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை, யாரெல்லாம் இயேசுவை சொல்றாங்களோ அவங்களுக்கு விடுதலை. இயேசு வல்லமையுள்ள தெய்வமா இந்த பூமியில் சுற்றி இருந்தார். அவர் வீட்டுக்குள்ள வந்தாரோ, அந்த வீட்டுக்குள்ள நூற்றுக்கணக்கான மக்கள் பூந்துட்டாங்க. உள்ளே வர வழி கிடையாது. அந்த ஊர்ல ஒரு ஆள் இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை பிறந்தது முதல் சப்பானி. என்ன சொல்றது? சப்பானிங்கிறது என்ன சொல்றது? பேரலைட்டி. என்ன சொல்றீங்க உங்க ஊர்ல? சப்பானி. சப்பானி. அவனால எழுந்திருக்க முடியாது, படுத்த படுக்கையா கிடக்கிறான். இவங்க சொல்றாங்க, இயேசு நாட்டு வந்தா இவன் சுகமடைவான்னு நினைச்சு கூப்பிட்டு வந்தையா. ஆனா இவ்வளவு ஜனம் இருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்க, அப்படி நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து வீட்டுக்கு மேல ஏறி அந்த ஓட்டை திறப்பாக்கி ஓட்டு வழியாக கையில கட்டி பெட்டை இறக்கணும். இவன் படுத்த படுக்கையா இருக்க. பைபிள் அதெல்லாம் இருக்கு. மார்க் 2ஆம் அதிகாரத்துல பைபிள் இருக்குது. அப்படிங்க கீழே இறங்கினாலும் இயேசு அந்த நண்பர்களுடைய
விசுவாசத்தை நம்பிக்கையை பார்த்தாலும் உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்க மாட்டோம், இவனை சுகப்படுத்தினால முடியும் இயேசு சொன்னார். ஆனா சுகப்படுத்துறதுக்கு முன்னால உன்னை கேட்டாரு, இயேசுவை பார்த்து கேட்டாரு, இயேசு அந்த மனுஷனை பார்த்து கேட்டாரு, நான் சுகமாகணும்னு விரும்புகிறாயா? ஆமாண்ணா. இயேசு சொன்னாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நீ சுகமாக. நான் சொல்ல முடியல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு, பல வியாதிகளுக்கு, பல பிசாசின் தொல்லைகளுக்கு, அசுத்த ஆவிகள் ராத்திரில வந்து போராடுது. அதுக்கெல்லாம் பின்னால நம்முடைய பாவங்கள் தான் அதுக்கு வாசல் மாதிரி இருக்குது. இந்த பாவங்களை மன்னிக்கிறது இயேசு மாதிரி. இந்த இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து சொன்னாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடன்னு சொன்னாலும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த மனுஷனை திரும்பி எழுதி நடக்க வைத்தது. அல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவது இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ரோட்ல திரள் கூட்டமான மக்கள் பின்னால போயிட்டு இருக்காங்க. திடீர்னு இயேசு நிற்கிறார். நின்று திரும்பி பார்த்து என்னை யார் தொட்டது அப்படின்னு கேட்டார். கூட வந்த சீஷர்கள் கேட்டாங்க, ஐயா நூற்றுக்கணக்கான ஜனங்க உங்களுக்கு நெருக்கிட்டு வராங்க, எல்லாரும் உடம்பு உங்க மேல படுது, எல்லாரும் கையும் உங்க மேல படுது, என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குங்க, எப்படி சொல்ல முடியும்? இயேசு சொன்னாங்க, இல்ல என்னை யாரோ தொட்டாங்க. கவனிக்கிறீங்களா? யாரோ தொட்டாங்க, எனக்குள்ளிருந்து குணமளிக்கிற வல்லமை, சுகமாகிற வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்ந்து யார் தொட்டதுன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்தாரோ, அப்பொழுது ஒரு பெண்மணி, ஒரு பெண்ணு வந்து அவர் முன்னால் விழுந்து அவருடைய வாழ்க்கையை சொன்னான், ஐயா எனக்கு 12 வருஷமாய் உதிரப்போக்கு, ரத்தப்போக்கு வியாதி, என் சொத்தெல்லாம் செலவு பண்ணிட்டேன், ஒரு மருத்துவராலும் சுகப்படுத்த முடியல. இயேசு சுகப்படுத்துவார்னு சொன்னாங்க. ஆனா அந்த சமுதாயம் ஆண்கள் நிறைந்த சமுதாயம், பெண்கள் ரோட்ல வர முடியாது, அது கூட்டத்துக்குள்ள வர முடியாது, அது இப்படிப்பட்ட வியாதி இருக்கிற பெண் உள்ள வர முடியாது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு சுகமாக்க இயேசுவால மாத்திரம் தான் முடியும்னா நம்பினேன். அதனால்தான் நான் பின்னால கூட்டத்துக்குள்ள வந்து யாருன்னு தெரியாம உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில உங்க ட்ரெஸ்ஸ தொட்ட உடனே எனக்கு ரத்த போக்கு நின்றுச்சு, நான் சுகமாயிட்டேன் அப்படின்னா. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியும் சுகப்படுத்த இயேசு வந்து மருந்துகளால் சுகப்படுத்த முடியலையா? இயேசு சுகப்படுத்த, இயேசு சுகப்படுத்த. இன்னொரு சம்பவம், இன்னொரு முறை இயேசு ஒரு படகுல சீடர்களோடு போய் கெனசரேத்துல கடலை இறங்கினாராம். இறங்கின உடனே பார்த்தா அது ஒரு கல்லறை நிறைந்த இடம். அந்த இடத்துல இவர் போய் ஏன் இறங்கினான்னு தெரியல. ஆனா அங்கிருந்து ஒரு மனிதன் ஓடி வருகிறான், கல்லுகளை எடுத்துக்கொண்டு இயேசுவையுடைய சீடர்களை காயப்படுத்தும்படி ஓடி வருகிறான். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி என்னடா பார்த்தா அவன் ஆண்டாண்டுகளா அந்த கல்லறையிலே வாழ்றவே, அவன் வீட்டுல தங்கறது இல்லையும், அவனுக்குள்ள 6000 பிசாசுகள் இருந்துச்சு. 6000த்துக்கும் அதிகமான பிசாசுகள். அவனை சங்கிலியில கட்டுவாங்க, சங்கிலி உடைச்சிட்டு வரவங்களெல்லாம் கழுத்தி கழுத்தி காயப்படுத்தி அந்த வழியை ஒருத்தரும் போக முடியாது இருந்துச்சு. தேவகுமாரனாகிய இயேசு, ஆண்டவராக இயேசு அங்க போய் இறங்கணும்ல, அவன் ஓடி வந்தான், இயேசுவே எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்த வந்தீரோ? இயேசு சொன்னாரு, இந்த மனுஷனை விட்டு போ, இந்த மனுஷன் வாழும்படியா ஆசீர்வதிக்கும்படியா நான் வந்தேன். அவர் சொன்ன உடனே அந்த 6000 பிசாசுகள் அவனை விட்டு போச்சோம். அவன் புத்தி தெரிந்து இயேசு கூட உட்கார்ந்தான். நான் சொல்றேன், இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர்தாங்க. அவர் சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தினாரா, நமக்காக கருமம் பாவம் எல்லாத்தையும் சுமந்தாரா, நமக்காக உடம்பெல்லாம் அடிபட்டாரா, நம்முடைய வியாதிகள் எல்லாம் சுமந்தாங்க. பைபிள் சொல்லி வாசிக்க நேரம் இல்லை, வியாதிகளை சுமந்தாரா, எல்லாத்தையும் சுமந்து அவர் செத்து போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. சிலுவையிலிருந்து இறக்கி புகை மாதிரி ஒரு கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. ஆனா 3ஆவது நாள் நான் உயிரோடு வருவேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தவர். அல்லேலூயா. கையத்தட்டி இயேசு உயிரோடு வந்தவர். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்னால பூமியில சரீரத்துல நடந்தார், உடம்புல நடந்தார். இப்ப அவர் ஆவியா இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நம்புகிற யாவருக்கும் ஆசீர்வாதம் தரும்படி, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, அந்த பரலோகத்துக்குள்ள நம்மை கொண்டு போகும்படி அவர் வரப்போகிறார். இந்த இயேசு உங்க வாழ்க்கைக்கு மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ரொம்ப நாட்களாய் போராட்டம், கண்ணீர்,
இப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இயேசு உங்களுக்கு சுதந்திரம் வல்லவர். இயேசு சுதந்திரம் வல்லவர். கண்களை மூடிக்கலாம், ஒரு 2 நிமிஷம் சிந்தித்து முடியும். எல்லாம் கண் மூடிக்கலாம். உட்காந்துட்டேன் நான் சொல்லும் போது எல்லா கண்களும் மூடட்டும். தயவு செய்து எல்லா கண்களும் தயவு செஞ்சு everyone close your eyes please. தயவு செஞ்சு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தயவு செஞ்சு கண்களை மூடி. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில போறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில கண்ணீர், குடும்பத்துல பிரச்சனை, நிம்மதி கிடையாது. எத்தனையோ முறை நீங்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். தற்கொலை உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. உங்க பிரச்சனைகள் ஒரு நாளும் முடிவு வராது. தற்கொலை பண்றதுனால உங்க வாழ்க்கை எடுப்பீங்க. இயேசு உங்க வாழ்க்கையை மாற்ற வல்ல வேண்டும். எனக்கும் அந்த மாதிரி வியாதி இருக்கு சார். அதே போல பிரச்சனை குடும்பத்துல மருத்துவர்கள் டாக்டர்ஸ் தீவிட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. காசை செலவு பண்ணி காசெல்லாம் இழந்துட்டேன், ரூபாயெல்லாம் இழந்துட்டேன், பணமெல்லாம் இழந்துட்டேன், சொத்தெல்லாம் இழந்துட்டேன். இயேசு சொல்லுவாரா? கண்டிப்பா இயேசு சொல்லுவார். நிம்மதி இல்லாத இடத்துல இயேசு சொல்லுவார் வல்லவர். வாழ்க்கையை மாற்ற வல்லவர். இந்த உலகத்துல மாத்திரம் கிடையாது, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழி வருதான். அவர் சொன்னார், எல்லாம் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசு பெயர் இல்லாம மனுஷன் நன்மையை பெற வேறு வழியே இல்லை. ஒருவேளை இவங்களுக்கு புரியாம பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க நினைக்கலாம். இவங்களுக்கு முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல, நாங்க ருசித்ததை சொல்றோம். இயேசுக்குள்ள நாங்க ருசித்ததை கண்டதை சொல்றோம். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நான் இயேசு பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறேன். இயேசு அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சு, என்னுடைய வாழ்க்கையில் டாக்டர்ஸால கைவிடப்பட்ட ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இயேசு அற்புதம் செஞ்சார். உங்க வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார். சொல்லுமா, எனக்கு இயேசு தொடரல இல்லையா? இயேசு இப்ப நீ தொடரும். இயேசு அற்புதம் செய்யணும்னு சொல்றாங்க. எல்லாரும் கண்ண மூடி இருக்கும் போது கைகளை மட்டும் தூக்கி காட்டுங்க. எல்லாரும் கண்ண மூடி இருக்கும் போது இயேசு நீ தொடரும். இயேசு வாழ்க்கைக்கு தேவை. இயேசு நீ இறந்தனால கழுவணும். என் பிரச்சனைக்கு இயேசு ஒரு முடிவு கட்டணும். இயேசுவால மாத்திரம்தான் முடியும் நம்புறேன் அப்படின்னீங்கன்னா உங்க கரங்களை தூக்கிக்கோங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. வேடிக்கை பார்க்க சொல்லல, யாரையும் வேடிக்கை பார்க்க சொல்ல. நான் உங்களுக்காக சொல்லிக்க போறேன். இப்பொழுது இயேசுவின் கரம் உங்க மேல வரும். இப்பொழுது இயேசுவின் வல்லமை உங்களை தொடும். இப்பொழுது இயேசு உங்களுக்கு விடுதலை தர போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கை தூக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கா சொல்லுகிறேன். தேவனை சொல்கிறேன், மறைந்திருக்கிற வியாதிகள், மறைந்திருக்கிற பொல்லாத வல்லமைகள், இருளின் கட்டுகள், இருதய வியாதிகள், மூட்டு வலிகள், எல்லா சரீர வலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆவதாக. கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் இயேசுவே என்னை தொடுங்கன்னு கேட்கிறாங்களோ, எங்கள் ஆண்டவராக இயேசுவே உங்க ஆணிவாய்ந்த கரங்கள், சிலுவையிலே சுமந்த கரங்கள் இவங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் உடையட்டும், பிசாசு கட்டுகள் உடையட்டும், செய்வினை மந்திரங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மாந்திரிக கட்டுகளை உடைய இயேசுவின் நாமத்தினாலே. தெய்வீக விடுதலை உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, புதிய அவயவங்கள் உண்டாவதாக, சரீரங்களுக்குள்ளே அற்புதம் நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு ஜீவனுள்ளவர் என்பதை கர்த்தர் இந்த நாளை நிரூபிக்கும்படியே சொல்லி ஜீவனுள்ள தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்க ஜீவனுள்ளவர் என்பதை இந்த மக்களுக்கு செய்கிற அற்புதத்தின் மூலமா இவங்களை நிரூபிப்பீராக. வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரூபிப்பீராக. தேவகரம் வெளிப்படும்படி சொல்லிக்கிறேன். உங்க நாமத்துக்கு மாதிரி எல்லா துணிகளும் மகிமை சொல்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். செய்வார்கள். உங்களுக்கு விருப்பமானவர்கள், சுகம் பெறணும் என்று ஆசைப்பட்டவர்கள் எண்ணெய் பூசி ஜெபித்துக் கொள்ளும்படியாக முன்பதாக வந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு முன்பதாக ஓரிரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதன் பின்பதாக நாங்கள் அந்த காரியத்தில் கடந்து செல்வோம். அதன் பின்பதாக உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி உண்டு. அதன் பின்பு முடிந்த பின்பதாக சிற்றுண்டி எடுத்து செல்லும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேலையிலும் கூட நாங்கள் கண்களை மூடி இருக்கிற வேலையிலே ஜெபம் பண்ணும்படியாக எங்கள் மத்தியிலே போதகர் மைக்கேல் ராஜ் அவர்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். இந்த அற்புத பிரதேசத்திலே இப்படியான ஒரு அருமையான சுவிசேஷ கூட்டத்தை ஒழுங்கு செய்ததான அருமையான போதர்களை ஆசீர்வதியும். அதே போல இந்தியா பிரதேசத்திலும் வந்து தேவனுடைய வார்த்தையை பயந்து கொண்டபடினால் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஏசப்பா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீரோடு வந்திருக்கிற ஒருவருடைய எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக ஒட்டுமுழுமாக மாற கொண்டு செய்து வழிநடத்து சுவாமி. எவ்வளவு செய்த அனைவரையும் ஆசீர்வதி வழிநடத்து சுவாமி. எல்லாவற்றையும் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் திரும்ப இருக்கிறேன். நல்ல பிதாவே. ஹalleluya. நாங்கள் மீண்டுமாக இந்த எங்களுடைய ஜெப கூட்டத்திற்கு வருகை தந்ததான விசேஷமாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஏழ்ரோய் சபை பிரதான போதகர் ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ரவீந்திரன் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்திய தேசத்தில் வந்திருக்கிற 3 போதகர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஆண்ட்ரோ ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அதோடு நாயகத்தில் வந்திருக்கிற பாஸ்டர் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் பாஸ்டர் ஆனந்தன், பாஸ்டர் கோடேஸ்வரம், டேலிய பாஸ்டர் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். டீச்சர் உங்களுக்கு மிகுந்த நன்றி. டீச்சர் பொருத்தனை பண்ண அவள் பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் பொருத்தனை பண்ண கட்டாயம் செய்வோம். அது டீச்சருக்கு மாத்திரம் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. பனிபிரபு பிரைமரியில இருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? டீச்சரோட எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஆமென். டீச்சர் உங்க எல்லாத்துக்கும் ஆளை சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் உங்க பாப்போம். நீங்க சின்ன பிள்ளைங்களா? ஆரைக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. டீச்சர் உங்க எல்லாத்துக்கும் ஆளை சொல்லி கொடுத்துருக்காங்க பிரைமரியில. ஆரைக்கு வாங்க எல்லாரும். எங்க கோணமுட்டாவில வந்தவங்க வாங்க. எங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எங்க கோணமுட்டாவில் நம்ம சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் முன்னுக்கு வாங்க, எல்லாரும் வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் ஒரு 5-10 நிமிஷம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் முன்னுக்கு வாங்க. ஏன்னா இப்ப இந்தியா தேசத்திலிருந்து வந்திருக்க பாஸ்டர் இவ்வளவு பிரைமரியில உள்ளவங்க எங்களை சண்டே ஸ்கூல் பிள்ளைகளா வர போகிறாங்க. நீங்க போறதுக்கு முன்பதாக සමාවෙන්නනවා. මොකද අපිට සිංහලෙන් පරිවර්තන කරගෙන බැරුව ගියා. ඔයගොල්ලෝ අපිට සමාවෙන්න ඕනේ. නමුත් දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලෝ ආශිර්වාද කරයි. අවසාන වෙලාවක ඔයගොල්ලෝ ඉන්නේ. ඇත්තටම දෙමව්පියෝ ඒ පොඩි ළමයි අපි සියලුම දෙනා නැගිටලා උන්වහන්සේට ස්තුති කරමු. நாங்கள் துதிக்கிறது பரலோகத்தின் துதியாக இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க நாங்க பரலோகத்துக்கு தான் துதிக்கிறோம்னா எழும்புங்க. இல்ல நான் அந்த பூமியில தான் உட்கார்ந்திருக்க துதிக்க போறேன்னா உட்கார்ந்திருக்க. ஆமென். ஹalleluya. பாஸ்டர் விடுங்க பாஸ்டர். பரலோகத்துக்கு தான் போறோம்னா எழும்புங்க. நாங்க பூமியில இருக்க போறோம் உட்காருங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் நேத்து நல்லா டான்ஸ் போட்டாரு. இன்னைக்கு அவருக்கு ஃபீலிங் இருக்கா? நேத்து நல்ல ஒரு டான்ஸ் கொடுத்தீங்க. நேத்து நல்ல ஒரு டான்ஸ் கொடுத்தீங்க. இன்னைக்கு ஃபீலிங்கா இருக்கு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரைட். சந்தோஷமாய் கைகளை தட்டி ஒரு 10 நிமிடம் கர்த்தரை துதிப்போம். நாம் துதிக்கிறது பரலோகத்தின் துதியாக இருக்கும். ஆமென். ஹalleluya. சின்ன பிள்ளைகள் நீங்க யாரும் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். பாஸ்டர் பொருத்தனை பண்றதை விட ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியத்தை கொடுக்க சொல்றாரோ அது எல்லாம் இந்த வருட கிறிஸ்துமஸில் உங்களுக்கு வந்து சேரும். நன்மையாய் வந்து சேரும். ஆமென். ஹalleluya. அவை சுத்திகரமோ உன்னால் செய்தவரே நன்றி ஸ்துதி. ஹalleluya. அபிகான சுத்திகரமோ Hallelujah.
நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமாக கவனிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இரவை கருகு போல புதிதாக்கி மகிழ்கின்றாய். இரவை கருகு போல புதிதாக்கி மகிழ்கின்றாய். ஓடினாலும் மறைந்தாலும் துணை வருகிறேன். ஓடினாலும் மறைந்தாலும் துணை வருகிறேன். என் ஆண்டவரே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆண்டவரே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆண்டவரே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆண்டவரே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Everyone got it. மிகுதியான காரியங்களை பாஸ்டர் ரவிச்சந்திரன் வழங்கினார். ரைட் பாபா, நீங்க உட்காருங்க. தெய்வீக
அவளை தியானிப்பதே கரப்பீட்டனர் அவளை அடிக்கறிகளால் இந்த நாமத்தை வியாபாரிக்கின்றார் வியாபாரம் அழிய இந்த நாமத்தை விட்டுவார் இயேசு நாமத்தில் சேவராய் இங்கிட்டு வாங்க ஆமாண்ணா லைவோ அதுதான் என்ன டிக்டாக் இந்த சரீரத்தை கல்வாரின் கருத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இந்த சரீரத்தை மூலமாக கிரிகை செய்கிறதா கிரிகை செய்கிறதா எல்லாம் கொள்ளாத வாசம் பண்ணுகிற சுவாமி வந்தது போனா ஜேமான் கொடுக்க சம்பளத்து ஜேம் இருக்கா ஜேமா பால் சாப்பிடல ஓரம் வந்து தான் பண்ணிட்டு போயிடாங்க ரைட் அவ்வளோதான்
சரப்பணம் காட்டுறேன் சரப்பணம் காட்டுறேன் பாரு கலட்டுறது நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி? தம்பி